ஆட்சி மாறும், அதிகாரம் கை மாறும், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும். நாமக்கல் விஜய் பிரச்சார கூட்டத்தில் தாமதம் ஏற்பட்ட போது உயிர் சேதம் ஏற்படும் என தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தை எச்சரித்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் சனிக்கிழமை இரவு கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 41ஆக அதிகரித்துள்ளது. பலர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். நாமக்கல் பிரச்சாரத்திற்கு சனிக்கிழமை காலை 8:45 மணிக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருந்த நிலையில் சென்னையில் இருந்தே தவேக தலைவர் விஜய் காலை 8:45 மணிக்குத்தான் புறப்பட்டார். இதனிடையே நாமக்கல்லில் கூட்டத்தை அதிகரிக்க வேண்டும் என்றே விஜய் தாமதமாக வந்ததாக நாமக்கல் டவுன் காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நாமக்கல்லில் வேண்டுமென்றே விஜயின் வருகை தாமதப்படுத்தப்பட்டதால் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதியது. பல இடங்களில் நிபந்தனைகள் மீறப்பட்டதை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கண்டுகொள்ளவில்லை. பிரதான சாலை வழியாக தாமதமாக வந்து போக்குவரத்து நெரிசலை பலமுறை அறிவுறுத்தியும் எச்சரித்தியும் காவல்துறை சொன்னதை கேட்கவில்லை. அசாதாரண சூழல் ஏற்பட்டு கூட்ட நெரிசலில் உயிர் சேதம், கொடுங்காயம், மூச்சுத்திணறல் ஏற்படும் என தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், மாவட்ட செயலாளர் சதீஷை எச்சரித்தோம். நாமக்கல்லில் காத்திருந்த பலருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மக்கள் கூட்டத்தை அதிகப்படுத்தி அரசியல் பலத்தை காட்டும் நோக்கத்துடன் விஜயின் வருகையை வேண்டுமென்றே 4 மணி நேரமாக தாமதப்படுத்தப்பட்டது. பல மணி நேரம் காத்திருந்த மக்கள் போதிய தண்ணீரும் உணவும் மருத்துவ வசதியும் செய்யப்படாததால் அதிக கூட்டத்தால் ஏற்பட்ட அழுத்தத்தாலும் வெயிலின் தாக்கத்தாலும் மக்கள் சோர்வடைந்தனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது.